அய்யனார் துணையில அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். நிலாவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சதும் வேகமா பார்த்தா மனோகருடைய சட்டையை பிடிச்சு, சொல்லுங்கப்பா, நீங்க தான் அப்படி பண்ணீங்களா? இவங்க சொல்றதெல்லாம் உண்மையாப்பா? பல்லவன் சொல்றது உண்மையா? இந்த ரவுடிய நீங்க தான் வச்சு சோழனை கடத்துனீங்களா? சொல்லுங்கப்பா, சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா நிலா மனோகருடைய சட்டையை பிடிச்சு கத்திக்கிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா மனோகர் என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு தெரியாம திணறி போய் கிடக்காரு. அப்பதான் பார்த்தா தேனு, என்னடி யாரு சட்டையை கை வச்சுக்கிட்டு இருக்க, சட்டையில இருந்து கையேறி அப்படின்னு சொல்லிட்டு தேனு பார்த்தா நிலாவை சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏண்டா பொறுக்கி பயிலுகளா, நீங்களாம் இப்படி ஆளை செக் பண்ணி ஒரு அடியால உங்களுடைய கூட கூட்டிட்டு வந்துட்டு இப்ப என் வீட்டுக்காரு மேல பழிய போட்டுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி தேனு பார்த்தா இங்க சோழனுடைய சட்டையை பிடிச்சு சோழனை அடிக்க போறாங்க. அப்பதான் பார்த்தா நிலா வந்து தேனுடைய கையை பிடிச்சு தடுத்துறாங்க. அவர் அடிக்கிறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. இவ்வளவு தூரம் அப்பா அமைதியா இருக்காருன்னா என்ன அர்த்தம்? அப்ப நீங்க தானே உங்களுக்குள்ளேயே சொல்லி வச்சு பேசி வச்சு அடியாட்களை வச்சு சோழன் கிட்ட நகையை கொடுக்குற மாதிரி கொடுத்து விட்டு சோழனை ட்ராப் பண்ணி அவனை கடத்தி வச்சு கட்டி வச்சு என்கிட்ட வேற அவன் தான் நகையை எடுத்துட்டு போயிருப்பான்னு சொல்லி என் புத்திக்குள்ள சொல்லி சொல்லி என்னையவே நம்ப வைக்க பார்த்துருக்கீங்க. அப்ப நீங்க தானே பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லிக்கிட்டு இருக்கையில இங்க பார்த்தா தாசுக்கு கோவம் வந்துடுது. ஆமாடி, ஆமா, நாங்க தான் பண்ணோம், இப்ப என்னன்ற அப்படின்னு சொல்லிட்டு தாசு பார்த்தா வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம உளரவும், என்னது அப்ப நீங்க தான் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாஸ் கேட்கவும், ஆமா நாங்க தான் பண்ணோம், நானும் அப்பாவும் தான் பிளான் பண்ணி இவங்கிட்ட நகையை கொடுத்து விட்டு அனுப்பி அவனை ஆட்களை வச்சு கடத்தி அவனை அடைச்சு போட்டிருந்தோம். ஓனைய நம்ப வைக்கிறதுக்காண்டி நாங்க வீட்டுல உங்ககிட்ட போய் சொன்னோம் தான். இப்ப என்னன்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா தாச சொல்லவும், எப்படி இப்படியெல்லாம் உங்களால பண்ண முடிஞ்சிட்டு ஏன் முன்னாடி இப்படியெல்லாம் முகத்தை காமிச்சு உங்களால எப்படி பேச முடியுது, வெக்கமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா நிலா கேட்கவும், என்னடி இவங்க என்ன பெரிய யோகிய குடும்பவான்களா? இவனுங்களை பத்தி ஊருக்குள்ள விசாரிச்சு பார்த்தா ஒரு பையன் ஒரு விதமா கூட நல்ல விதமா சொன்னது கிடையாது. இப்படி ஒரு கேடுகட்ட குடும்பத்துல உன்னைய எப்படி இங்க வளர்த்தோம், நீ எப்படி இங்க வளர்ந்த, இப்படி இருக்கிற உன்னைய அவனுங்க கூட எப்படி நம்பி அனுப்ப முடியும்? ஏதோ இங்க கண்ணில் மண்ணை தூவிட்டு ஓடி போயிட்ட, அதுக்கப்புறம் உன்னை இங்க கூட்டிட்டு வந்து நல்ல விதமா வச்சிருக்கணும்னு நாங்க நினைச்சோம், அதுக்காக இப்படி பிளான் பண்ணி பண்ணோம், அதுல எங்களுக்கு எந்த தப்பு இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தாசு பேசவும், அப்பதான் பார்த்தா சேரன், சரிதான் நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், அதுக்காக என் தம்பியோடைய உசுருக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா நாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கவும், இங்க பாருங்கடா, இவனை கொல்லணும் தான் திட்டமே போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தாசு பார்த்தா இன்னும் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம எல்லாத்தையும் உளறி கொட்டவும், மனோகர் பார்த்தா நினைக்கிறாரு, இவையே இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருக்காம இப்படி எல்லாத்தையும் உளறி கொட்டிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி மனோகர் பார்த்தா மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அப்பதான் பார்த்தா சேரன் சோழன் பாண்டியன் பல்லவன் எல்லாத்துக்கும் பயங்கரமா கோவம் வருது. போதும் தாசு, இதுக்கு மேல இந்த நிமிஷத்துல இருந்து இந்த வீட்டு பக்கம் கூட நான் வரமாட்டேன், இன்னும் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டு இருக்கக்கூடாது, சோழன் வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழனுடைய கையை பிடிச்சு பார்த்தா நிலா வெளியே போக பாக்குறாங்க. அப்பதான் தேனு நிலாவுடைய கையை பிடிச்சு, இல்ல நிலா, நான் உன்னை விட மாட்டேன், நீ அந்த வீட்டுக்கு போக கூடாது, இவனுங்க எல்லாத்தையும் நம்பி நான் உன்னை அந்த வீட்டுக்கு அனுப்புறதா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தேனு சொல்லவும், என்னது இவங்களை நம்பி என்னைய அந்த வீட்டுக்கு அனுப்ப நீ பயப்படுறியா? இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு நான் தான் பயப்படணும். இன்னும் ஒரு நிமிஷம் நான் இந்த வீட்டுல இருந்தேன்னா என்னை என்ன வேணாலும் பண்றதுக்கு நீங்க தயங்கவே மாட்டீங்க. என்னைய கல்யாணம் பண்ணாரு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இவர் அடியாட்களை வச்சு கடத்தி அடைச்சு வச்சு அவரை டார்ச்சர் பண்ணி அவரை கொலை பண்ற ரேஞ்சுக்கு போயிருக்கீங்கன்னா அப்ப நீங்க உங்க பேச்சை நான் கேட்கல அப்படின்றதுக்காக நீங்க என்னை என்ன வேணாலும் பண்ண தயங்க மாட்டீங்க. நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன், கையை விடு அப்படின்னு சொல்லிட்டு தேனு கையை பார்த்தா நிலா உதறி விட்டுட்டு சோழனுடைய கையை பிடிச்சுக்கிட்டு சோழன் பாண்டியன் பல்லவன் சேரன் எல்லாரும் பார்த்தா இங்க மனோகர் வீட்டை விட்டு வெளியே வராங்க.